இந்த பத்திரிகையாளர்களில் முக்கால்வாசி பேரை திமுக விலைக்கு வாங்கிட்டான். நீங்கள் அங்கே நின்று கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒன்று விஜய் வச்சா, விஜயகாந்தை என்னென்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. விஜயகாந்தினுடைய அந்த பிம்பம் சிதைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர் தான். விஜயகாந்த் ஒரு கோபக்காரரு, விஜயகாந்த் பல்ல கடிப்பார், விஜயகாந்த் ஒருத்தனை போட்டு அடிப்பார், இது மாதிரி நெகட்டிவாகவே அவரை தூண்டி விடுவது, அவரை கோபப்படுத்துவதற்கான கேள்விகளை கேட்பது, எல்லாவற்றையுமே இந்த திமுகவிடம் கையுறை வாங்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடியது தான். அதனால் அவர்களை தவிர்த்து விட்டு போனது நான் பெரிய குறையாக கருதலை. ஏன்னா உண்மையிலேயே அவர் அது உண்மையாக அவர் ஒரு மனுஷன் தானே. அது இப்படி ஒரு நம்ம எதிர்பார்க்கலை. இந்த நேரத்தில் ஒரு வரிசையாக ஒரு 30-35 பேர், அப்போ அவர் 40 பேர் தெரியாது, ஒரு 30-35 பேர் செத்தே போயிட்டாங்கன்னு ஒரு செய்தி வரும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும். சந்தேகமே வேண்டாம். எல்லாரும் மனிதன். அந்த அதிர்ச்சியிலேருந்து விடுபடலை அந்த மனிதன். இந்த விமான நிலையத்துக்குள்ளே திருச்சியில் நுழையும் போது பின்பக்கமாக காரணம் பார்த்தா அந்த நடையே ரொம்ப தளர்ந்து போய் கிடக்கு. அது போயிட்டு அதில் நான் குறை சொல்லலை. ஆனால் உன்னுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே இருந்து எல்லா நிவாரணங்களையும் செய்திருக்க வேண்டும். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்